ஆண்டவரே, துர்க்குணத்தில் நான் குழந்தையா இருக்கணும், புத்தியில் நான் தேறினவனா இருக்கணும். இதை நீங்க இன்னைக்கு அபியாசப்படுத்த தொடங்குனா, ஒரு கோபம் வந்துட்டு அடுத்த செகண்ட் உங்க வாழ்க்கையில குழந்தைய போல மறக்க முடியுமா? குழந்தைய போல மறக்க முடியுமா? ஒரு கோபத்தில் அவர்கள் கோபப்பட்டு விட்டார்கள். நீங்கள் துர்க்குணத்தில் குழந்தைகளாக இருந்தால் அந்த கோபத்தை மறந்துவிட்டு அடுத்த முறை நீங்கள் மகிழ்ச்சியாய் சிரித்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இந்த பைபிள் தூக்குறதுக்கு இவங்க தகுதியான நபர் என்று. கோபம் வந்ததல்ல தகுதி இழப்பு, கோபம் வந்த பின்பும் ஒப்புரவாகுதல் இருக்கு பாருங்க, அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள்.